வந்திருக்கோம். எல்லா சைடும் 4 சைடும் அகழி இருக்குது. எல்லா சைடும் காசில் சுற்றி அகழி என்ன மாதிரி வால்ஸ் கட்டி கீழே தண்ணியை ரொப்பி அகழி கட்டியிருக்காங்க. இம்பீரியல் பேலஸை சுற்றி ஜப்பானில் டோக்கியோ இம்பீரியல் பேலஸ் கேட்டு கடியால் போய் ஒரு கல்லும் எவ்வளோ பெருசு இருக்கு பாரு. சூப்பராக இருக்குது. வைட் ஓப்பன் ஸ்பேஸில் 4 டேரக்ஷனை போட்டு அந்த என்ட்ரன்ஸ் வழியாக தான் நாங்கள் வந்தோம். டோக்கியோ இம்பீரியல் பேலஸ் மாடி மாதிரி இருக்குது. அதில் அதுலேருந்து கீழே லானோட வியூ எல்லாம் தெரியறது. இம்பீரியல் பேலஸ் ஜப்பானில் மழை வேற போகிறதுன்னு பயமாக இருக்குது. என்ன பண்ணுறது, அழகாக லானிக்கு லான்லாம் பண்ணி வச்சுருக்கேன். பெஞ்ச் இருக்குது. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தா என்ன இந்த பெஞ்சில் உட்காந்துச்சு ஃபோட்டோ எடுத்துருப்பா. பட் அவன் செயின் போட்டிருக்கான். விதவிதமாக இருக்குது. ஒரு பேம்புவும் ஒன்றுத்தில் கிராஸ் கனவு இருக்குது, ஒன்றுத்தில் ஸ்ட்ரெயிட் கனவு இருக்குது. காக்கா கத்தின்னு இருக்கு. இந்த ஜாப்பனீஸ் காக்கா ரொம்ப கத்துறது. நல்லா கத்துறது ஆக்சுவலா. I like it actually. endidla the photo idla how come I don't have the clean up? அது எனக்கும் கிடையாது. இது சான்ஸே இல்லை. இம்பீரியல் பேலஸ் ஜப்பான். ரெட் அண்ட் க்ரீன் ஜாப்பனீஸ் மேப்பிள். காக்கா நல்லா கத்திருது. கூப்பட்டினோ போலான்லாம் தோத்துது. இங்கே ஜப்பான் இம்பீரியல் பேலஸில் செரி பிளாசம் தரையில் கிளாரிட்டினில் குளிச்சாதான் இது சரியாக போகும். மூடிட்டு அதோட மாடலை சுற்றி நடக்க வைக்கிறான். பேலஸ் இஸ் க்ளோஸ்ட் ஃபார் பப்ளிக்ன்றான். டோக்கியோவில் பிரம்மாண்டமான ஒரு பேலஸை அட்டகாசமாக பண்ணியிருக்கான். ஸ்கேல் இஸ் மேசிவ். தீவிர ஹைரஸ் பில்டிங். இதெல்லாம் பழைய பேலஸோட ரூஃபு. இம்பீரியல் பேலஸ் போயினே இருக்குது.